அமைதிக்கு மறுபெயரா விளங்குன அந்த கிராமத்தோட பேரு சாந்திபுரம். அந்த ஊர்ல சுந்தரையா சத்தம்மான்னு தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. சுந்தரையா ரொம்பவும் கடின உழைப்பாளி. அதிகாலையிலேயே எந்திரிச்சு வயலுக்கு போய் ராத்திரி வரைக்கும் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர். ஆனா அவரோட மனைவி சத்தம்மாவோ ஒரு சோம்பேறி. அவனுக்கு அப்படியே நேர் மாறா எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப மெதுவா தாமதமா செய்யறதுதான் அவளோட இயல்பு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியானம் சுந்தரையா வயல்ல கடுமையா உழைச்சிட்டு பசியோட வீட்ல வந்து உட்கார்ந்தாரு. சதமா சத்தமா சீக்கிரம் வந்து சாப்பாடு போடு. பசி உயிர் போகுது. ஐயோ, இந்த வெயில் வேற மனுஷனால தாங்க முடியல. ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இப்பதான் அடுப்பு மேல ஒலையே கொதிக்க வச்சிருக்கேன். முதல்ல இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்கப்புறம் அதுல அரிசிய போட்டு அரிசி வேகணும். கொஞ்சம் பொறுங்க. என்ன சத்தமா இது? நான் வயலுக்கு போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் உன்கிட்ட, சீக்கிரமா சமைச்சு வையின்னு. மணி 2 மணி தாண்டி போகுது, இன்னும் சாப்பாடே வேகலன்னு சொல்ற. இப்படி அவசரப்பட்டா எப்படிங்க? சமையல்னா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நீங்க இப்படி கத்தி பேசுனா என் மனசு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படும். சமையல் மெதுவாதான் ஆகும். அது வரைக்கும் நீங்க திண்ணையில போய் படுத்து தூங்குங்க. நீயும் உன் சோம்பேறித்தனமும் தினமும் இதே கதையா போச்சு. வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட உன்கிட்ட சாப்பாடு கேட்டு இப்படி காத்து கிடக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. சுந்தரையா சலிப்போட போய் திண்ணையில போய் உட்கார்ந்தான். சரியா அதே நேரத்துல சத்தம்மாவோட அண்ணன் சோமுவும் அண்ணி சுகுணாவும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சோமு ரொம்ப நல்லவர், உழைப்பாளி. சுகுணம்மாவும் வீட்டு வேலையில ரொம்பவும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்த உறவினர்களை பார்த்து சுந்தரையா சந்தோஷப்பட்டாரு. அவனோட களைப்பு எல்லாம் ஓடி போச்சு. சந்தோஷத்துல அவங்க கிட்ட போய், வாங்க மச்சான், வாங்க சுகுணாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? என் நிலைமைய பத்தி என்னத்த மச்சான் சொல்றது உங்ககிட்ட? பாதி நாள் தாண்டிருச்சு, இன்னும் சாப்பாட்டுக்காக உங்க தங்கச்சி எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கேன். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சி இன்னும் சமைச்சு முடிக்கலையா? அது என்ன கதைன்னு நீங்களே போய் கேளுங்க. சுந்தரையா அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். வீட்டுக்குள்ள போனதும் சோமு, சத்தம்மா, அம்மாடி சத்தம்மா, அம்மாடி எங்க இருக்கம்மா? சோமுவோட குரலை கேட்டு சத்தம்மா சமையல் அறையில இருந்து வந்தா. அண்ணே, அண்ணி, இப்பதான் வந்தீங்களா? பயணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்பதான் அடுப்ப பத்த வச்சேன். கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வெடுங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் சமைச்சிடுறேன். இப்பதான் சமைக்க ஆரம்பிக்கிறியா சத்தம்மா? இந்நேரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க. நீ இப்பதான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற? சரி வா, நானும் சேர்ந்து உனக்கு உதவி பண்றேன். வேலையை சீக்கிரம் முடிப்போம். வேண்டாம், நீங்களே இப்பதான் வந்தீங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. மாப்பிள்ள வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராரு, அவருக்கு சரியான நேரத்துல சாப்பாடு குடுக்கலன்னா நல்லாவாமா இருக்கு? ஐயோ, இன்னைக்கு தானா ஏதோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள சமைச்சிடுறேன். 1 மணி நேரம் முடிஞ்சது. ஆனாலும் சத்தம்மாவோட சமையல் இன்னும் முடியல. பசியால சோமுவோட முகம் வாடி போச்சு. சுகுணம்மாவுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. சதம்மாவோட சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. உடனே அவ சமையல் அறைக்குள்ள போனா. சதம்மா, நீ அப்படி ஓரமா போய் நில்லு. நீ சமைக்கிற லட்சணத்தை பார்த்தா ராத்திரிக்கு கூட சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. நான் 10 நிமிஷத்துல சமையலை முடிச்சிட்டு வரேன். அப்படியா நீ? உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தா நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். சத்தம்மா சமையல் பொறுப்ப அன்னிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அரட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டா. சுகுணம்மா விறுவிறுன்னு சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறினா. அன்னைக்கு சோமுவும் சுந்தரையாவும் வயிறு நிறைய சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுந்தரையா வயலுக்கு போகும்போது சோமு கூட வயலுக்கு அவன் கூடவே போகணும்னு நினைச்சான். மாப்ள, உங்க கூட வயலுக்கு இன்னைக்கு நானும் வரலான்னு யோசிக்கிறேன். மச்சான், நீங்க எங்க விருந்தாளி, நீங்க வயலுக்கு வந்து வேலையெல்லாம் செய்யலாமா? மாப்ள, இந்த வீட்டுல உட்கார்ந்து சத்தம்மாவோட அரட்டையை கேட்கறத விட உங்க கூட வயலுக்கே வர்றது நல்லது. 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வேலை பார்ப்போம். சரிங்க மச்சான், உங்க இஷ்டம். இப்படி சோமுவும் சுந்தரையாவும் வயல் வேலை பார்க்க போயிட்டாங்க. சுகுணம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டா. சத்தம்மா இதையே தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டா. தன்னோட அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்கிறதுனால எல்லா வேலையையும் அவங்க மேலேயே சுமத்திட்டா. ஒவ்வொரு நாளும் தாமதமா எந்திரிக்க ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க சுத்தி அரட்டை அடிச்சிட்டு சாயங்கால நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு, அப்பப்பா எவ்ளோ சோர்வா இருக்கு அப்படி நாடகம் ஆடுவா. சத்தம்மா இப்படி பண்றத பார்த்து சுந்தரையாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் சாயங்காலம் சுந்தரையா சத்தம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சாரு. சத்தம்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. வந்திருக்கிறவங்க விருந்தாளிங்க, அவங்கள போய் வேலை வாங்கிக்கிட்டு நீ பொறுப்பு இல்லாம இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா?
அது என்ன அப்படி சொல்றீங்க? அவங்க வேற யாருமா? என் அண்ணனும் அண்ணியும் தானே. அவங்களுக்கு என் மேல அன்பு அதிகம், அதனால அவங்களே தான் செய்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன வருத்தம் வந்துச்சு? இதான் அன்பா? அன்பு இருந்தா இப்படி வேலை வாங்குவியா? அவங்களுக்கும் கொஞ்சமாவது ஓய்வு வேணும்ல. நீ நாள் முழுக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் உன் அண்ணி தலையில கட்டிட்டு நீ சுத்த போயிடுற. இப்படியே இருந்தேன்னா அவங்களும் உன்னை வெறுத்துருவாங்க பாத்துக்கோ. யாரு வெறுத்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அவங்களே செய்றேன்னு சொல்லும்போது நான் எதுக்கு வேணான்னு சொல்லணும்? சத்தம்மா கிட்ட மாற்றம் வராதுன்னு சுந்தரையாவுக்கு புரிஞ்சிடுச்சு. மச்சான், அக்கா, சத்தம்மாவை நம்ம எப்படியாவது மாத்தி ஆகணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி யோசிச்சே ஆகணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாப்ள. மறுநாள்ல இருந்து என்ன செய்யணும்னு ஒரு திட்டத்தை அவங்க கிட்ட சுந்தரையா விளக்குனான். சோமு அப்புறம் சுகுணாவோட சேர்ந்து ஒரு பக்காவான திட்டத்தை ரெடி பண்ணாங்க. மறுநாள் விடியற் காலையிலேயே சுகுணம்மா எந்திரிச்சு தனக்கும் சோமுக்கும் அப்புறம் சுந்தரையாவுக்கு மட்டும் சமையல் செஞ்சு சத்தம்மா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சத்தம்மாவுக்கு எதையும் வைக்காம பாத்திரங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வயலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போய் ரொம்ப நேரம் கழிச்சு சத்தம்மா மெதுவா எந்திரிச்சு வந்தா. அண்ணி, அண்ணி, என்ன வீடே ஒரே அமைதியா இருக்கு? அடடா, சமையல் அறையில அடுப்பெல்லாம் அணைஞ்சு போயிருக்கு, பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு. எனக்காக ஒரு வாய் சோறு கூட அவங்க வைக்கலையா? பசியினால சத்தம்மா துடிச்சா. அண்ணியையே நம்பி பழகிட்ட அவளுக்கு இன்னைக்கு சொந்தமா சமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் அவளோட சோம்பேறித்தனத்தினால அண்ணி வந்தே சமைக்கட்டும் அப்படின்னு மதியானம் வரைக்கும் காத்திருந்தா. ஆனா சுகுணம்மா வீட்டுக்கு வரல. இனி பசிய தாங்க முடியாதுங்கிற நிலையில கடைசியில அவளே சமைக்க ஆரம்பிச்சா. சாயங்கால நேரம் 3 பேரும் சிரிச்சபடியே வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன சத்தம்மா, சாப்பிட்டியா? சமையல் எல்லாம் எப்படி வந்திருக்கு? சத்தம்மா கோவமா, என்ன மனுஷங்க நீங்க? தூங்கிட்டு இருந்த என்ன விட்டுட்டு எனக்கு எதுவும் சாப்பிட வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க. என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் யோசிச்சு பார்க்கல? நாங்க யோசிச்சோம் சத்தம்மா, ஆனா வயல் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். நீ மெதுவா தானே எந்திரிச்சு வருவ, அதுக்குள்ள சாப்பாடு ஆறி போயிடுன்னு உனக்காக சமைக்கல. உனக்கு வேண்டியதை நீ ஏன் மெதுவா சமைச்சு சாப்பிட்டுப்பேன்னு நினைச்சுதான் நாங்க கிளம்பி போயிட்டோம். ஆமாமா, அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறது தானே நல்லது. உனக்கு சோம்பேறித்தனம் அதிகம், எங்களுக்கு வயல் வேலை அதிகம். அதனாலதான் நாங்க இப்படி செஞ்சோம், வேற ஒண்ணும் இல்லம்மா. இப்படியே தொடர்ந்து 3 நாள் நடந்துச்சு. சத்தம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தன்னோட சோம்பேறித்தனத்தால தானே கஷ்டப்படுறோன்னு. தனியா சமைக்கிறது, வீட்டு வேலையை கவனிக்கிறது அவளுக்கு நரகமா இருந்துச்சு. 3ஆவது நாள் ராத்திரி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்த போது இனியும் பொறுக்க முடியாதுன்னு சத்தம்மா கோவப்பட்டு எல்லார்ட்டையும் கேட்டா. என்னண்ணா இது? என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்களா? 4 பேர் இருக்கிற இடத்துல என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? உன் மனசு கஷ்டப்படுறது உனக்கு தெரியுது. ஆனா தினமும் உன்னோட சமையலுக்காக நான் பசியால காத்திருக்கும் போது என் வயிறு எவ்வளவு வாடி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கியா? சத்தம்மா, நான் சொல்றது கேளு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது மனுஷனுக்கு ஒரு எதிரி. நீ வேலையை தள்ளி போட்டேன்னா காலம் உன்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும். இந்த 3 நாளா நீ ஒருத்தியாவே வேலை செய்யும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சுது இல்ல? அதே எல்லாருமா சேர்ந்து சீக்கிரமா வேலையை முடிச்சா மீதி நேரம்லாம் எவ்வளவு நிம்மதியா இருக்கலான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா தங்கச்சி, உன் மேல அன்பு இல்லாம நாங்க இப்படி செய்யல. நீ மாறணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இப்படி செஞ்சோம். கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருந்தா வாழ்க்கையில மரியாதை இருக்குமா? உன் சோம்பேறித்தனம் உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது எவ்வளவு பெரிய பாரமா மாறிடுச்சு. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல சத்தம்மா. நாளையில இருந்து நீயும் எங்களோட சேர்ந்து சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சா இந்த வீடு மறுபடியும் களை கட்டும். சத்தம்மாவோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. தன்னோட சோம்பேறித்தனத்தினால இத்தனை நாள் தன் புருஷனை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டா. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் ஒரு மனுஷனை பின்னோக்கி தள்ளும். வேலைகளை தள்ளி போடுறதுனால கடைசியில கஷ்டப்பட போறது நம்ம தான். அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறத விட நம்ம வேலைய நம்ம பொறுப்போட கவனிச்சுக்கிறது தான் நமக்கு பெருமை. அப்படி ஒரு மழையை எங்கேயுமே பார்த்ததில்ல. குளத்தை கவிழ்த்து ஊத்துன மாதிரி மழை தார தாரையா பெஞ்சிட்டு இருந்துச்சு. 3 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பறவைகள் கூட்ட விட்டு கூட வெளியில வரல. நிலைமை இப்படி இருக்க அந்த பலத்த காத்துல 2 மாங்கொட்டைகள் அடித்து வரப்பட்டுச்சு. ராஜா ஊருங்கிற கிராமத்துக்கு வந்துச்சு. முதல் மாங்கொட்டை இப்படி சொல்லுச்சு. ஆஹா, இந்த ஊர் எவ்வளவு அற்புதமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்கு. அதுக்கு 2வது மாங்கொட்டை, எந்த ஊரா இருந்தா நமக்கு என்ன, அதே மண்ணு தான் இங்கேயும், அப்படி ரொம்ப சோர்வா சொல்லுச்சு.
இந்த மண்ணுல முளைச்சு எல்லாருக்கும் சுவையான பழங்கள் கொடுத்து பறவைங்களுக்கு புகலிடம் கொடுத்து சந்தோஷமா இந்த ஊர்ல வாழ போறேன். இப்படி அந்த ஊரையும் ஊர் மக்களையும் பார்த்து சொல்லுச்சு. முதல் மாங்குட்டை இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டாவது மாங்குட்டையோ முகத்தை ரொம்ப வாட்டமா வச்சுக்கிட்டு, எனக்கு அந்த பொறுமை எல்லாம் இல்ல, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்பட்டு பழம் எல்லாம் கொடுத்தா இந்த பக்கமா போறவங்க வரவங்க எல்லாம் பறிச்சுட்டு போயிருவாங்க. நான் வெயில்ல காஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க நிழல்ல இளைப்பாருவாங்க. இந்த ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? அப்படி ரொம்பவும் கஞ்சத்தனமா பேசுச்சு. இது கிட்ட வாதிட்டு பயன் இல்லைன்னு நினைச்சு முதல் கொட்டை மௌனமா இருந்துச்சு. ஒரு நல்ல சுப முகூர்த்தத்துல அந்த முதல் மாங்குட்டை பூமிக்குள்ள போச்சு. ரெண்டாவது மாங்குட்டையோ பூமிக்கு மேலேயே இருந்துகிட்டு அங்க போறவங்க வரவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு நிம்மதியா அங்கேயே இருந்துச்சு. இந்த மாங்குட்டைக்கு அறிவே இல்ல, என்ன போல வாழ்க்கைய ரசிக்கிறதுக்கு அதுக்கு தெரியவே இல்ல. இப்படி தன்னை நினைச்சு அதுவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சேவல் தன்னோட கோழியோட அங்க உலா வந்துச்சு. இந்த மாங்கொட்டைய பார்த்துட்டு கோழி இப்படி சொல்லுச்சு, அடடா, அந்த விதைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, எனக்கு அது வேணும். நீ கேட்டு தரமாட்டேன்னு சொல்லுவேனா? இப்படி சொல்லிட்டு அந்த ரெண்டாவது மாங்கொட்டை பக்கத்துல போய் அதை கொத்த ஆரம்பிச்சுது. கூர்மையான மூக்கால கோழி கொத்துச்சு. அந்த விதைக்கு ஒரே நேரத்துல 100 சுத்தியலால அடி விழுந்த மாதிரி வலிச்சுது. அப்போ அந்த மாங்கொட்டை, அம்மா, ஐயோ, என்னால முடியலையே கடவுளே, இப்படி அலறிச்சு. அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால சேவல் தன்னோட கோழிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அத பார்த்து அந்த மாங்கொட்டை, அப்படி பொழைச்சேன், அப்படி நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம், வர்ண பகவானே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா, இப்படி சொல்லிட்டு, வெளியில இப்படி கஷ்டப்படுறத விட பூமிக்குள்ள போறதே ரொம்ப நல்லது, இப்படி நினைச்சுக்கிட்டு மண்ணுக்குள்ள போச்சு. மழை நல்லா பெஞ்சதுனால 2 விதைகளுமே மரமா முளைச்சு வளர்ந்துச்சு. முதல் மாங்கொட்டையில இருந்து வந்த மரம் உயரமா கிளைகளை பரப்பி அடர்த்தியா வளர ஆரம்பிச்சுது. ரெண்டாவது மரம், என்ன நண்பா, என்னை விட உயரமா வளர்ந்துகிட்டே போற, அப்படி கொஞ்சம் பொறாம கலந்த குரல்ல அது சொல்லுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நண்பா, உனக்கு முன்னாடியே நான் முளைச்சிட்டேன்ல, அதனாலதான் கொஞ்சம் உயரமா இருக்கேன், அப்படி ஒரு சின்ன சிரிப்போட சொல்லுச்சு. ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்ம தர்ற பெரிய தண்டனை அந்த புன்னகை தானோ என்னவோ. இப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி வந்து உயரமா வளர்ந்திருந்த அந்த முதல் மரத்தோட இலைகளை மென்று தின்னுச்சு. இத பார்த்து அந்த ரெண்டாவது மரம் விழுந்து விழுந்து சிரிச்சுது. ரொம்ப ஆடினியே. ஆனா அந்த முதல் மரம் எதுக்கும் பதில் பேசவே இல்ல. அந்த கேலிகளை மௌனமா சகிச்சுக்கிச்சு. கொஞ்ச காலம் கழிச்சு வருண பகவான் மறுபடியும் மழை பெய்ய வச்சாரு. அதனால அந்த முதல் மரம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சுது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் துளிர்க்கிற அந்த புதிய நம்பிக்கை ரொம்பவும் அழகானதுல. வர்ணனோட உதவியால 2 மரங்களும் நல்லாவே வளர்ந்துச்சு. சூரியனும் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. மரங்கள் நிழல் கொடுத்ததுனால பெரியவங்களும் குழந்தைங்களும் அங்க வந்து ஓய்வெடுத்தாங்க, நிம்மதியா காத்து வாங்கினாங்க. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்னால இத்தனை பேருக்கு நிழல் கொடுக்க முடியுது, எனக்கு அதுவே போதும், இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் மரம் ரொம்ப திருப்தியாச்சு. ரெண்டாவது மரம் அதுக்கு அப்படியே எதிர்மறையா யோசிச்சுது. நான் இப்படி வெயில்ல காஞ்சுகிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் என் மடியில வந்து நிம்மதியா உட்காருவாங்களா? அப்படி யாரையும் அந்த மர நிழல்ல உட்காரவே விடல. உட்கார்ந்தா அவங்க மேல இலைகளை கொட்டுறது, நிழல் தராம கிளைகளை நகர்த்தி கொள்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அந்த முதல் மரத்துக்கு கீழேயே போய் உட்கார்ந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அந்த 2 மரங்களும் பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால 2ம் பேச ஆரம்பிச்சுது. முதல் மரம் இப்படி சொல்லுச்சு, நண்பா, ஒரு மரமா நம்மளால மனுஷ குலத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்கணும், அவங்களை இப்படி துன்புறுத்த கூடாது, நீ பண்றது சரியா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்படி நேரடியா கேட்டுச்சு. அதுக்கு ரெண்டாவது மரம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, இப்படி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம சொல்லிடுச்சு. இதனால முதல் மரம் மேற்கொண்டு எதுவும் பேசல. சில நாட்கள்ல மரத்துல மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சுது. சிறுவர்கள் அந்த பழத்துக்காக கற்களை எரிய ஆரம்பிச்சாங்க. கற்கள் படும்போது அந்த மரத்துக்கு ரொம்பவும் வலியா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அந்த ரெண்டாவது மரம் அமைதியா பாத்துட்டு இருந்துச்சு. அது அந்த முதல் மரத்துக்கிட்ட, நான் சொன்ன கேட்டியா? இப்ப பாத்தியா எவ்வளவு அடி வாங்க வேண்டியது இருக்குன்னு? அப்படி கொஞ்சம் எகத்தாளமா சொல்லுச்சு. குழந்தை வந்து பால் குடிச்சா எந்த அம்மாவும் வருத்தப்பட மாட்டா. அப்படி அந்த முதல் மரம் மட்டும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட பதில் சொல்லுச்சு. இப்படி இருக்கும்போது அந்த முதல் மரத்துல பறவைகள் வந்து கூடு கட்டி தஞ்சம் புகுந்துச்சு.
அங்க உணவு கிடைக்குங்கிற நம்பிக்கையா இருக்கலாம். மேலே பறவைகளோட கூடுகளோட, கீழே மக்கள் அப்புறம் குழந்தைங்களோட சத்தத்தோட அந்த இடம் எப்பவும் கலகலப்பா இருந்துச்சு. அப்பப்போ கிளைகள் மேல பறவைகளோட எச்சங்கள் விழுந்தாலும் எச்சம் விழுந்தாலும் அந்த மரம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. 2வது மரம் இப்படி சொல்லுச்சு, ஏ நண்பா, உன் மேல இருந்து ஏதோ ஒரு நாத்தம் வருது. இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் காய்களே காய்க்கல. இப்படி அது பண்ணினதுதான் சரிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுது. அப்போ முதல் மரம் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. சில நாட்களுக்கு அப்புறமா ஊர் பெரியவர்களோட இன்னும் சிலர் அங்க வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ ஊர் பெரியவர் இந்த மாதிரி சொன்னாரு, இந்த மரத்தையே நம்மளோட ஊர் பொதுவா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எல்லாரும் கூட சரின்னு சம்மதம் தெரிவிச்சாங்க. மகிழ்ச்சியோட அந்த முதல் மரத்துக்கு அடியில மேடை ஒண்ணு கட்டுனாங்க. அந்த மரத்தை சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாரும் சேர்ந்து சுத்தப்படுத்தினாங்க. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து நேரத்தை கழிச்சாங்க. ஆனா அந்த 2வது மரத்துக்கு பக்கத்துல யாருமே போல. கொஞ்ச நாட்கள்ல அந்த மரத்துக்கு மேல முள்செடிகள் வளர ஆரம்பிச்சுது. அதை சுத்தி குப்பைகளும் கூளங்களும் சேர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலத்த மழை ஒண்ணு பெஞ்சுது. அப்போ எல்லாரும் ஓடி போய் முதல் மரத்துக்கு அடியில ஒதுங்குனாங்க. அந்த நிமிஷம் 2வது மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்கிறது தான் உண்மை. மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. இவ்ளோ கஷ்டமான நேரத்துல கூட யாருமே நம்மள நினைச்சு பார்க்கலையே, நான் என்ன அவ்வளோ கெட்டவனா? அப்படி தனக்கு தானே கேட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டிய தவறு நடந்துடுச்சு. அந்த மரம் சிந்தின கண்ணீர் மழையோட கரைஞ்சு போச்சு. அந்த மரம் ஏக்கத்தோட எல்லாரையும் பார்த்துச்சு. இந்த 2வது மரம், என்ன கண்டுக்க யாருமே இல்லையா? அப்படி தனக்கு தானே ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே மர வியாபாரம் செய்யறவங்க வந்து ஊர் பெரியவரை சந்திச்சு அந்த மரத்தை கொடுக்கும்படி கேட்டாங்க. அதுல என்ன இருக்கு, எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரே ஒரு மரக்கட்டையை எடுத்து கோயிலுக்கு நிலவாசல் பண்ணிட்டு மிச்சத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. இப்படி சொன்னாரு ஊர் பெரியவர். வியாபாரியும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனடியா அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினாங்க. முதல் மரம் வருத்தத்தோட பாத்துட்டு இருந்துச்சே தவிர அதனால எதுவுமே செய்ய முடியல. அந்த மரத்தை துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு போனாங்க. அதுல ஒரு நல்ல மரக்கட்டைய தேர்ந்தெடுத்து கோயிலுக்கு நிலக்கதவா செஞ்சு கொடுத்தாங்க. கோயிலுக்கு வந்து போற பக்தர்கள் அதை மிதிச்சு உள்ள போனாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தேன் நண்பா, நீ தான் கேக்கல. கஞ்சத்தனம் மனுஷனுக்கு இருந்தா அது பழக்கமாயிடும், அதுவே மரத்துக்கு இருந்தா அது நம்மள அழிச்சிடும். அப்படி மனசுல நினைச்சது முதல் மரம். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி மறுபடியும் பலத்த மழை பெஞ்சுது. மரத்துல இருந்த பறவைகள் எல்லாம் இலைகளோட மறைவுல ஒண்டிக்கிச்சு. மறுநாள் காலையில எல்லாம் வழக்கம் போல இருந்துச்சு. ஆனா வெட்டப்பட்ட அந்த 2வது மரத்து அடியில இருந்து ஒரு சின்ன தளிர் வர ஆரம்பிச்சுது. அத பார்த்து அந்த முதல் மரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. முன்னாடி சொன்னது மாதிரிதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது வரக்கூடிய ஒரு சின்ன தளிர், அது ரொம்ப அழகானது இல்லையா? இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, கஞ்சத்தனமும் சுயநலமும் நம்ம கிட்ட கெட்ட குணங்களை உருவாக்கி மொத்தமா நம்மள அழிச்சிடும். மத்தவங்களுக்கு உதவியாவும் உறுதுணையாவும் வாழ்றதுதான் உண்மையான ஆனந்தம். மதிப்பு தானா கிடைக்கும். நம்ம பண்ணின தப்ப உணர்ந்து மாறணும்னு முயற்சி பண்ணுனா வாழ்க்கையும் நமக்கு புதுசா ஆரம்பிக்கும்.